வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 13ஆம் அத்தியாயம், ஒரு ரிஷியின் தியாகம். அதில் கீதை, பைபிள், குரல், போதனை ஏரண்டகரின் உத்தம உதாரணம். கீதையிலே யோகிகளில் உச்ச நிலைக்கு போன பரமயோகி எவன் என்று பகவான் ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். மூக்கை பிடித்தவன், குகையிலே அடைத்து கொண்டு கிடப்பவன், மாச கணக்காய் பற்றினி கிடப்பவன். சகசிராரம் அது இது என்று என்னவோ சொல்கிறார்களே, அந்த இடத்துக்கு குண்டலினி சக்தியை தூக்கி கொண்டு போனவன் ஆகியவர்களை பரமயோகி என்று சொல்லவில்லை. வேற என்ன லட்சணம் சொல்கிறார்? ஆத்மபம் ஏன சர்வத்ர சமம் பச்யதி யோ அர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் ச யோகி பரமோ மதஹ. அர்ஜுனா, எவன் சுகமாயினும் துக்கமாயினும் எங்கேயும் தன்னையே உபமானமாக கொண்டு சமமாக பார்க்கிறானோ அவனே பரமயோகி என்பது என் துணிவு என்று சொல்கிறார். ஆத்மபவம் ஏன, அதாவது தன்னையே உபமானமாக கொண்டு என்பதைத்தான் ஓரளவுக்கு பைபிளின் டூ unto others as though will be done என்ற கோல்டன் ரூல் சொல்கிறது. நமக்கு பிரத்தியார் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படியே நாம் பிரத்தியாருக்கு செய்ய வேண்டும். யோகத்தின் கிட்டேயே போகாத தற்கால நிலையில் நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு வருகிற கஷ்டத்தை பிரத்தியான் போக்கணும். நமக்கு தரித்திரமா, பிரத்தியான் நமக்கு அள்ளி கொடுக்கணும். நமக்கு வியாதியா, பிரத்தியான் சுஷ்ஷை பண்ணணும். நமக்கு ஒரு காரியம் பாரமாய் இருக்கா, அதை பிரத்தியான் தலையில் கட்டிவிட வேண்டும். இப்படித்தானே நினைக்கிறோம். இதை அப்படியே மாற்றி நம் இடத்தில் பிரத்தியானை வைத்து அவனுக்கு எந்த விதத்தில் கஷ்டமானாலும் அதை நாம் போக்கணும் என்று ஆக்கி கொண்டு விட்டால் அதுதான் ஆத்மபம்யம். இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தியாவது நாம் சந்தோஷம் அடையணும் என்று இப்போது நினைப்பதில் இன்னொருத்தன் நாம் என்கிற 2 பேரின் இடத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டால், பரஸ்பரம் இடமாற்றிவிட்டால் அதுதான் ஆத்மபம்யம். அன்பு என்ற ஒன்றை வளர்த்து கொண்டு விட்டால் அந்த ஆத்மபம்யம் தன்னால் சித்தித்துவிடும் என்று திருக்குறளிலிருந்து தெரிகிறது. விஸ்வ வியாபகமான அன்பு இல்லாமல் நம்மிடம் மாத்திரமே நாம் அன்பு பாராட்டி கொண்டிருக்கும் போது பிரத்தியானுக்கு சௌக்கியம் தருகிற எல்லாமும் நம்மிடம் வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். உத்தமமான அன்பு குணம் நமக்கு வந்துவிட்டாலோ இது அப்படியே மாறி பிரத்தியாருக்கு நம்முடைய சகலத்தையும் கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும். சகலத்தையும் என்பதற்கு நம்முடைய எலும்பையும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது ததீசி மகர்ஷி தம்முடைய முதுகெலும்பையும் தேவ காரியத்துக்காக கொடுத்தது போல உயிரையும் தியாகம் செய்வதே அன்புடைமை என்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சுகம் துக்கம் இரண்டையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று கீதையில் இருப்பதாக சொன்னேனல்லவா? இதற்கு லோகத்தின் சுகம் துக்கம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் தன்னுடைய ஸ்வய இன்பம் துன்பம் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். லோகத்தின் சுக துக்கங்களை சமமாகவே பார்த்துவிட்டால் அப்புறம் அதற்கு துக்கம் உண்டாகும் போது அதனிடத்தில் அருள் பாராட்டி சுகத்தை உண்டு பண்ணுவதற்கு இடமே இருக்காதல்லவா? தன்னுடைய சுக துக்கங்களை ஒன்றாக கருதி, அதாவது தனக்கு துக்கம் ஏற்படுவதையும் கருதாமல் லோக சேமத்துக்காக காரியம் செய்ய வேண்டும் என்றுதான் பகவான் சொல்லி அப்படி காரியம் பண்ணுவதை லோக சங்கிரகம் என்கிறார். இந்த லோக சங்கிரகத்துக்காகவே தான் உலகம் மாயையே என்று நன்றாக கண்டு கொண்ட ஞானிகள் கூட தங்களுக்கென்று ஒரு கர்மாவும் தேவைப்படாவிட்டாலும் கர்மாக்களை பண்ணி காட்ட வேண்டும் என்றும் விதித்திருக்கிறார். ஞான நிலையில் சுகம் துக்கம் என்ற இரண்டையும் அப்டிராக்டாக தனி தத்துவங்களாக பார்க்கிற போது இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். சுகமும் பொய், துக்கமும் பொய் என்றுதான் இருக்கும். ஆனாலும் அதிலேயே பிரேமையின் நிமித்தமாக லோக திருஷ்டி மாதிரி ஒன்றை ஈஸ்வரன் ஏற்படுத்துகிற போது சுகம் துக்கம் இரண்டும் தனக்கு ஒட்டவில்லை என்று தெரிகிற போதே லோகத்தின் சுக துக்கங்களை பார்த்து அது நல்ல வழியில் சுகமடையும் போது
அதில் ஒரு ஞானியும் சந்தோஷப்படுகிற மாதிரியும், அது துக்கமடையும் போது அதற்காக அவனும் கருணையில் உருகுகிற மாதிரியும் இருக்கும். இப்படி அது துக்கப்படுகிற போது அதை பரிகரிப்பதற்காக அவன் தன்னையே தியாகமும் பண்ணிக்கொள்ள முன்வருவான். தன்னை என்று சொல்லும்போது நாம் அவனுடைய சரீரத்தை அர்ப்பணம் பண்ணுவதை சொல்கிறோம். ஆனால் அவனுக்கு இந்த சரீரம் நிஜ தான் இல்லை என்பது தெரியும். இப்படி பரமதியாகியாக ஆத்மபம்யத்தால் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற பரமயோகியாகவும் ஆன ஏரண்டகர் திருவளஞ்சொலியில் காவேரியின் பிழத்துச் சுழலில் இறங்கி பிராண தியாகம் பண்ணினார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம்.